ஓம் நம சிவாய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். சிம்ம ராசியில பிறந்தவங்க யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. மற்றவங்களை விட உயர்வா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தான் வாழறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு செய்யறவங்க. இப்படி சிம்ம ராசியை பத்தி ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் மிக ஒரு அற்புதமான பக்கம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா, நேர்மை தவறாதது, தர்மப்படி நியாயப்படி நடந்துக்கிறது, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர்றது, யாரையும் சாராம யாருக்கிட்டையும் சேராம உள்ளது உள்ளபடி நியாயத்தை நியாயப்படி சொல்லக்கூடியது சிம்ம ராசி. இதுதான் இந்த பூமியில சிம்ம ராசிக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அதாவது தர்மத்தை நிலைநாட்ட உருவாக்கப்பட்ட ஒரு ராசி எது அப்படின்னா சிம்ம ராசி தான். கஷ்டப்படுறவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ராசி இது. ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு நினைக்கலாம், ஆனா உண்மை இதுதான். ஏன்னா அதிபதி சூரியன், உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன். இந்த உலகத்துல எந்த கிரகம் வேணாலும் நம்ம கண்ணுக்கு தெரியலாம், தெரியாம போகலாம். ஆனா சூரியனை தெரியாத கண்கள் ஏதாவது இந்த உலகத்தில் உண்டா? எந்த கிரகத்தில இருந்து பார்த்தாலும் சூரியன் தெரியும். அப்ப சூரியன் உலக புகழ் பெற்றது, பிரபஞ்ச புகழ் பெற்றது. அதனாலதான் சூரியன் சிம்மத்துல ஆட்சி பெற்றாலும் மேஷத்துல உச்சம் பெறுகிறது. மேஷம்னா காலபுருஷனுக்கு முதல் வீடு. அப்ப முதலிடத்துல இருக்கக்கூடிய அந்த ராசியில உச்சம் பெறுகிறது இந்த சூரியன். அப்ப மேஷத்துக்கு இந்த சூரியன் உச்சம் பெறுது அப்படின்னா சிம்ம ராசிக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா சிம்ம ராசி அப்படின்னாலே தலைமை பண்புள்ள ராசி, உயர் பதவிகளை அடையறதுக்காகவே பிறந்த ராசி, தொழில் உத்தியோகத்துல எப்பொழுதுமே ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ராசி, செல்வ வளம் இருக்கிற வீட்டுல பிறக்கக்கூடிய ராசி, தந்தை வழியில அல்லது முன்னோர்கள் வழியில பூர்வீக செல்வங்களை சொத்துக்களை அனுபவிக்க பிறந்த ராசி இந்த சிம்ம ராசி. ஆனாலும் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு போதாத குறையா இருக்கு அப்படின்னா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அதுதான் உண்மை. உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. புலி வருதுங்கிற கதையா அலட்சியமா இருந்துடாதீங்க. உண்மையாவே புலி வரப்போகுது. நான் சிங்கம், சிம்ம ராசிக்காரன், என்னை எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் பிரச்சனையும் அசைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவன் முடிவு பண்ணிட்டா நம்மளாம் யாரு? அதனால பயம் முறுத்தல அல்லது பயப்பட சொல்லல, எச்சரிக்கை இருந்தா யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது யுக்த யோகமாகும். அப்படி ஒரு இணைவு தான் இப்ப நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த இணையற இடத்துல புதன் நீச்சமா இருக்கு. புதன் நீச்சமானா புத்திசாலித்தனமா எதையுமே செய்ய முடியாம ராகு சுக்கிரன் சொல்றத கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்ப இந்த அமைப்பு எதுல பாதிக்கும் அப்படின்னா, குறிப்பா குடும்ப வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில, காதல் வாழ்க்கையில, காம வாழ்க்கையில, தாம்பத்திய வாழ்க்கையில, ரகசிய உறவின் வாழ்க்கையில, இதுல கிடைக்கக்கூடிய சுகபோகங்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல பெரிய ஆதிக்கம், பெரிய மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிக்கலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை பேசுறதுக்கு நிறைய ஜோதிடர்கள் தயங்குவாங்க. நம்ம வழக்கமா அதை பத்திலாம் கவலைப்படுறதே இல்லை. ஏன் அப்படின்னா, இங்க முக்கியம் நாம நல்லா பேசி நமக்கு 4 பேர் ஜோதிடம் பார்க்க வரணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்துல இந்த தொழிலை நம்ம செய்யல. 4 பேருக்கு மறைஞ்சு இருந்தாலும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற குணம் கொண்டவன் நான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு வீடியோவிலையும் என்னுடைய நம்பர் இருக்காது, என்னுடைய முகம் இருக்காது. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தால 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா சரி, அது மூலியமா விளம்பரம், வருமானம் எதுவும் நமக்கு தேவையில்லை. அதனால இங்க பணத்துக்காக நம்ம எதையுமே இங்க பேச வரல. இந்த வீடியோ பார்த்து 4 பேருடைய வாழ்க்கையில, குடும்பத்துல முன்னேற்றமும் சந்தோஷமும் ஒற்றுமையும் இருந்தா அதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு செல்வம். பணத்தை விட இது எவ்வளவோ உயர்ந்தது. அதனால இந்த தலைப்பை நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சொல்றதுக்கே கூச்சமா இருக்கும். இந்த மாதிரி கூச்சப்பட்டு தான் பல உண்மைகளை சொல்ல மறந்துடுறாங்க ஜோதிடர்கள். உண்மையை சொல்லும் போது பல குடும்பங்கள் காப்பாற்றப்படும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்த சொல்லாம நாம சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோல இருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையும் வராம பார்த்துப்பீங்க. நம்ம வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் குடும்பத்துல கௌரவம் அப்படிங்கிறது அதை விட உயர்ந்த செல்வம். அந்த கௌரவம் எங்க இருந்து வரும்? ஒவ்வொரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஒழுக்கத்திலிருந்து வரும். எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட இருக்காங்களோ அந்த அளவுக்கு குடும்ப கௌரவம் உயர்ந்துகிட்டே இருக்கும். அதை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பொருட்கள் கடையில் வாங்குறோம். அது ஒரிஜினலா இருக்கா, பாரம்பரியமான பொருட்களை வச்சு செய்கிறாங்களா,
இல்லை சுத்தமான தரமான பொருட்களை வாங்குறோமா அப்படிங்கிறதுல சந்தேகம் நிறையவே இருக்குது. ஆனால் இவங்க குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பூஜை பொருளாக இருக்கட்டும், உணவுப் பொருளாக இருக்கட்டும், அதுபோல் ஊறுகாயா இருக்கட்டும், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி எதுவாக இருக்கட்டும், சுத்தமான தரமான பாரம்பரியமான பொருட்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திட்டு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்கி பயன்படுத்துங்க. உண்மையாக எல்லாருக்கும் ஒரு வருத்தம் கலந்த வணக்கத்தை தான் சொல்லணும். ஏன்னா ரகசிய உறவு வலையில சிக்க போறீங்க. இந்த தமிழ்நாடு பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும், கொஞ்சம் விகாரமா இருந்திருக்கும், கோபம் வந்திருக்கலாம், ஒரு ஈர்ப்பு வந்திருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போறோங்கிற ஆர்வம் வந்திருக்கலாம். ஆனாலும் உங்க என்ன எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்ம சொல்ல போற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில. அதாவது ரொம்ப விவகாரமான 2 பேர் ஒன்று சேர்ந்துருக்காங்க கிரகத்தில். அவங்க நினைச்சாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எப்படி வேணாலும் விளையாடலாம். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்கள எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உயர 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 மேலே வளர்ந்துடலாம், அடி பாதாளத்துக்கு கூட போயிடலாம். நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா. அவங்க நினச்சாங்க அப்படின்னா இது 2ல் எது ஒன்றும் செய்வாங்க. அப்போ யாருங்க? ராகு, சுக்கிரன். இந்த 2 கிரகங்களும் ரொம்ப விவகாரமான கிரகங்கள். தனித்தனியாக இருக்கும்போது அதிக செயல்படாது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சொர்க்கலோகத்தை காட்ட தயாராக வந்திருக்கும் சுக்கிரன், காமலோகத்தை காட்ட வந்திருக்கும் ராகு. அவ்வளோதான், ஒரே வரியில். அப்ப சுக்கிரன் யாரு? மகிழ்ச்சி, பொருள் சார்ந்த வசதி, ஆடம்பர உணர்ச்சிகள், ஆடம்பர ஆசைகள், விவகாரங்கள், அப்புறம் காதல், அன்பு, குடும்ப உறவுகள், இல்லற சுகம், காதல், காமம், இதெல்லாமே அதுல வரும். அதுபோல ராகு எதை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா ரகசிய விவகாரங்கள், அதிக எதிர்பார்ப்புகள், கனவுலகத்துல நம்மளை கொண்டு போய் விடுற குணம், அதுபோல கற்பனையில மிதக்க வைக்கிற ஆசைகளை அதிகப்படுத்துற ஒரு குணம் உள்ள கிரகம் ராகு. அப்ப இந்த 2 கிரகம் ஒன்று சேரும்போது என்ன நடக்கும்? சுக்கிரன் ராகு ஒன்று சேர்ந்தாலே கவர்ச்சியான பார்வை, நல்ல சுவையான உணவுகள், காமத்தை வெளிப்படுத்துற உடை, எந்த இடம் எந்த நேரம் பார்க்காத காம உணர்ச்சி, அந்த இன்பத்துல திளைக்கணும், எல்லா பொருளையும் அனுபவிக்கணும், அந்த ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் அதிக ஆர்வத்தையும் கற்பனையையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த 2 கிரகம். இன்னும் சொல்ல போனா உங்களை மாய உலகத்துல தள்ளிவிடக்கூடிய அமைப்பு. கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு முழுசுமே உங்ககிட்ட அதிகம் எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒன்றும் இல்லை, கோடி கோடியா பணம் எதிர்பார்க்க மாட்டாங்க, உங்களால முடியாத எதிர்பார்க்க மாட்டாங்க. அதிக ஆதரவு, மரியாதை, பொருளாதாரத்தில் அவங்களுக்கு தேவையானதை, அவங்களுக்கு ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கறது. அப்புறம் எல்லா விஷயத்திலையும் துணை நிற்கிறது. களவியல், அதாவது இல்லற இன்பம், படுக்கை அறை சுகம். இந்த சுகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக ஏற்படும். அதாவது கற்பனை உலகத்துக்கே அவங்க போயிடுவாங்க. தீண்டாத ஆசை, வேண்டாத ஆசை, வேண்டாத கற்பனை, இதெல்லாம் ஒரு கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. 12ஆம் வீடு எது அப்படின்னா விரய வீடு, செலவு வீடு, நல்ல சொகுசா தூங்குற வீடு, நிம்மதியை கொடுக்கக்கூடிய வீடு. அதாவது என்னதான் நம்ம சம்பாரிச்சாலும் வாழ்ந்தாலும் இந்த சுகத்தை அனுபவிக்கலைன்னா இது ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அந்த 12ஆம் வீடு. அந்த வீட்டில் தான் இந்த 2 மகாராசனங்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க. எப்படின்னா நம்ம குடும்பத்தை குழப்பி எதையாவது தேடி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போகலாமா அப்படின்னு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த வீடு இன்னொரு முக்கியமான வீடு. அந்த வீட்டில் இப்போ புதனும் இருக்கார் கோச்சார் அடிப்படையில். புதன் அந்த வீட்டில் நீச்சம் அடைகிற வீடு. அப்போ நீச்சம் அப்படின்னா புதனால் யோசிக்கவே முடியாது. நம்மளை யோசிக்க வைக்கிற கிரகம் புதன். இங்கே புத்தியை செயல்படாமல் தடுத்து அவருடைய ஆதிக்கம் இந்த வீட்டில் இல்லாமல் அடித்து யோசிக்காம செயல்பட வச்சு, அது மட்டும் இல்ல கணவன் மனைவிக்கு இந்த 12ஆம் வீடு கடன், நோய், எதிரிஸ்தானம். அதனால கணவனுக்கோ மனைவிக்கோ அபரீத பேராசை, நீச்சம் பெற்ற புதனால் சிந்திக்க முடியாத எதிர்பார்ப்பு, ரொம்ப ஆசைப்படுவாங்க, ரொம்ப ஆடம்பரத்துல திளைக்கிறதுக்கு நினைப்பாங்க, காம இச்சையால ஏதேதோ செலவு பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதனால கடன் வரும், நோய் வரும், எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஆண்டு பொருளாதார முன்னேற்றத்தை விட நீங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஆண்டு குடும்ப பாதுகாப்பு, கௌரவம், மகிழ்ச்சி. இது ரொம்ப ரொம்ப இந்த ஆண்டு முக்கியமாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஆண்டு. அதை தான் சொன்னேன், கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் குடும்ப கௌரவம் போச்சு அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும்.
அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நிம்மதி இருக்காது. அப்போ குடும்ப கௌரவம் எங்கே இருக்குது? இந்த கணவன் மனைவி உறவுல இருக்குது. அப்போ 12ஆம் வீட்டில் கொஞ்சம் விவகாரமான அமைப்பு அமைஞ்சிருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ராகு கேது அப்படின்னாலே அசுப குணம் கொண்டவங்க. பொதுவாகவே தனியாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாது, ஓரளவுக்கு அதாவது கெட்ட விஷயங்கள் நடக்காது. ஆனால் எந்த கிரகத்தையோடைய சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த கிரகத்தை மொத்தமாக அபகரிச்சுப்பாங்க. அதாவது 12ஆம் இடம் இப்போ சுக்கிரனுடைய வேலையவும் சரி, அந்த இடத்துல இருக்கிற வேலையவும் இவங்க எடுத்துக்கிட்டு ஆக்கிரமிச்சிருவாங்க. நான் தான் பெரிய ஆள், அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடும். எத்த பெரிய கிரகமாக இருந்தாலும் இந்த ராகு என்ன நினைக்குதோ அதை செய்ய ஆரம்பிச்சிடும். என்னதான் நீங்கள் நல்லவங்களா இருந்தாலும், பணக்காரங்களா இருந்தாலும், கௌரவம் உள்ளவங்களா இருந்தாலும், புகழ் பயங்கரமாக இருந்தாலும், ஒரே ராத்திரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒன்றும் இல்லாமல் நடுத்தருவில் ஆக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகு கிரகம். அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம், பேராசை, மதி மயக்கம், விபரீத யோசனை, அதனால புதிய கண்டுபிடிப்பு, சொத்து சேர்க்க. ஏன்னா இன்னைக்கு புதிய கண்டுபிடிப்புலாம் இதுக்கு தான் காரணம். எப்படின்னா இந்த உலகத்துல நடக்காத விஷயத்தை யோசிக்கிறது, யாராலையும் முடியாத விஷயத்தை யோசிச்சு அதுக்கு முயற்சி பண்றது. சில நேரத்தில் அது கிளிக் ஆயிடும். இப்ப விமானத்தை கண்டுபிடிச்சது, ராக்கெட்டை கண்டுபிடிச்சது, கடல்ல கப்பலை கண்டுபிடிச்சது, இப்படி விபரீதமா யோசிக்க தான் இன்னைக்கு ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ராகு. இப்ப இந்த ராகுவை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா எதுவாக மாறலாம்? விஞ்ஞானியா மாறலாம். அதுவே ராகு நம்மளை பயன்படுத்தினா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு நடுதருவில் தான் நிற்கணும். அப்ப அது மாதிரியான குணம் கொண்ட ராகு இன்னும் நல்லா யோசிச்சோம் அப்படின்னா சொத்து சேர்க்கை பயங்கரமாக இருக்கும். சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த பேராசை நம்மளை உழைக்க வைக்கும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வழியில் நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு கெட்ட வழியிலையும் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப விவகாரமான இந்த ராகு பயங்கரமான பையன். அதனால எதை எடுத்தாலும் இரட்டி பார்க்கணும், எதை எடுத்தாலும் பிரம்மாண்டமாக யோசிக்கணும், எதை எடுத்தாலும் கனவு காணணும். அது நல்ல வழியிலையோ அடையணுமோ கெட்ட வழியில் அடையணுமோ ராகுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு குணத்தை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக இந்த சுக்கிரன் ராகு இணையர் தான் இங்கே பிரச்சனையே. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா குடும்பத்தில் ரொம்ப டீசெண்டாக இருப்போம். கணவன் மனைவி உறவு வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். என்ன ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளார புதுசா யாருக்காவது நேரம் சரியில்லை, அந்த நேரத்தில் இந்த ஆதிக்கம் அதிகமாக இருக்கு, இந்த 12ஆம் வீட்டு ஆதிக்கம் அப்படின்னா இல்லற சுகத்தில் புதுசாக யோசிக்க தோணும், முயற்சி பண்ண வைக்கும், விபரீத காம ஆசை ஏற்படும், கௌரவம் மறந்து தன்னிலை மறந்து புதுசா முயற்சி பண்ண தோணும் காம விளையாட்டுல. அப்ப என்ன நடக்கும்? அங்க கிடைக்காதப்ப கணவன் மனைவிக்குள்ளார அந்த ஆசை நிறைவேறாதப்ப உடனே என்ன பண்ணும்? எப்படியும் அடைஞ்சே ஆகணும். ராகுக்கு சுக்கிரன் வெறிய கொடுத்துருவார். ராகு அதை அடையறதுக்கு எந்த வழியிலையும் பயணம் செய்வார். அப்ப குடும்பத்தை விட்டு வேற எங்க கிடைக்கும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும். மனசு, உங்களை சொல்லல, மனசை சொல்றேன். அங்க இருக்கிறது யாரு? ராகு. அப்ப என்ன நடக்கும்? கருப்போ சிகப்போ, கட்டையோ குட்டையோ, அழகோ அசிங்கமோ, மூத்தவங்களோ சின்னவங்களோ, ஏழையோ பணக்காரனோ, வீட்டுக்காரனோ வேலைக்காரனோ, இதை எதையுமே பிரிச்சு பார்க்க தெரியாது அந்த மனசுக்கு, அந்த மூளைக்கு. ஏன்னா புதன் அங்க நீச்சம், யோசிக்கவே விடாது. அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு காமத்துல நம்மளை வெறி பிடிச்சி அலைய விட்டுரும். அப்படி அலைஞ்சா என்ன நடக்கும்? சொல்லவே வேண்டியதில்லை. எல்லாத்தையும் இழந்து ஒரு நாள் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு, ஒன்று அரசால நம்ம தண்டிக்கப்படுவோம், இல்லைனா ஊரை விட்டு ஓடிடுவோம், இல்லைனா சூடு சொரணை எல்லாமே இழந்து ஊரில் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இது என்ன அபாச குணமாக சொல்கிறோம்? என்ன இப்படி தப்பா சொல்கிறீங்க? ஏன்னா உண்மையை சொல்கிறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. பாசிட்டிவாக பேசுறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் சில விஷயத்தில் எச்சரிக்கைப்படுத்துறது அதை விட முக்கியம். எல்லாம் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஏதாவது புண்ணியம் உண்டா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்காம எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னும் 2 மணி நேரம் வீடியோ 3 மணி நேரம் வீடியோ போட்டு அதை பார்த்தாலும் ஏதாவது புண்ணியம் உண்டா? அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் முதல்ல எப்படி இருக்கணும்? இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் 1000 கிரக அமைப்புகள் இருக்கு, 1000 கிரக இணைப்புகள் இருக்கு. ஆனா இந்த சுக்கிரன் ராகு இணைப்பு மட்டும் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம என்னதான் நான் சொன்னது மாதிரி நல்லவங்களா இருந்தாலும் அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால இந்த அமைப்புங்கிறது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டுல இந்த அமைப்பு இருக்கு. 8ஆம் வீடு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். பல ரகசியங்கள் குடும்ப வாழ்க்கையில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மறைவு ஸ்தானம் அப்படின்னா ரகசியமா நடக்கும், வெளி உலகத்துக்கு தெரியாம நடக்கும். இது எதுக்கு நல்லது எதுக்கு கெட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில விஷயங்களை நம்ம முயற்சி பண்றோம், நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக சில விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணும்போது அதை ரகசியமா வச்சிருக்கிறதுல தப்பு இல்லை. ரகசியமா வச்சிருந்தாதான் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள்ல வெற்றி பெற முடியும். ஆனா அதே நேரத்துல குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரகசியமா மாறிடும். அது மட்டும் இல்ல, இந்த சுக்கிரன் ராகு சிம்ம ராசி நண்பர்களுடைய தோழி
தோழிகளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் வித்தியாசமா விளையாடுவாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு நன்மையையும் கொடுக்கும், சில தீமையையும் கொடுக்கும். இது எல்லாருக்குமே இப்படி நடக்குமா அப்படின்னா கட்டாயம் உண்டு, எல்லாருக்குமே இப்படி நடக்கும். அதாவது இந்த இணைப்பு அப்படிங்கிறது தொழில் முயற்சியில துணிச்சலா செயல்படுவீங்க, நேர்மையா செயல்படுவீங்க, அதிக வருமானத்தை ஈட்டுவீங்க. ஆனா மற்றவங்களுடைய ஐடியா அல்லது பேச்சை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்ல, என்னால எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இங்க பகிரப்படும். அப்ப இந்த அதிகாரம் தொழில் வேலையில முன்னேற்றத்துக்காக இருந்தா ஓஹோன்னு இந்த காலகட்டம் உங்களை முன்னேற்றி விட்டுரும். ஆனா அதே நேரத்துல சுக்கிரன் ராகு அதனுடைய குணத்தை இந்த 8ஆம் வீட்டுல காட்டினாங்க அப்படின்னா, சுக்கிரன் ராகு எதுக்காக சொல்லப்படுது? அதான் முன்னாடி சொல்லிட்டேன். சுக்கிரன் சுகபோகங்களுக்கு சொந்தக்காரர், ராகு அதீத எதிர்பார்ப்பு, அதீத பேராசை, ரொம்ப பேராசைப்பட்டு தவறான வழியில போய் சிக்கலை கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அது இங்க உங்களை யோசிக்கவே விடாது. 8வது வீட்டுல இருக்கிற இந்த கிரக அமைப்பு யோசிக்கவே விடாது. யோசிச்சாலே அது மறைவு ஸ்தானத்துல இருக்கு. யோசிச்சாலும் அதை உங்களால செயல்படுத்த முடியாது. கத்தி மேல நடக்கக்கூடிய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கை. ஏன் அப்படின்னா, நீங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டுப்பட்டு தான் உங்க குடும்பத்துல நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இதுவரைக்கும் நினைச்சிருப்பீங்க. அது ஒரு விதத்துல நல்லதா தான் போயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தையிலும் செயலிலும் ஒரு வலிமை இருந்திருக்கும், ஈர்ப்பு வந்திருக்கும், ஒரு புத்திசாலித்தனத்தை நீங்க பயன்படுத்தி இருப்பீங்க. ஆனா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய புத்திசாலித்தனம் அடிபடும். புதன் நீச்சம் அடைகிறார் இந்த வீட்டில். அப்ப புத்திசாலித்தனம் அடிபடும் போது இங்க யோசிக்காம சில விஷயங்களை செய்வீங்க, சில முயற்சிகளை செய்வீங்க, யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. அதனால பிரச்சனைகள் குடும்பத்துல ஏற்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. உங்களுக்கு பணிஞ்சு கணவர் இது வரைக்கும் நடந்திருக்கலாம். உங்க பேச்சு கரெக்டா இருக்கும், நியாயமா இருக்கும் அப்படின்னு நம்பி இருக்கலாம். அதுபோல உங்களை நம்பி மனைவி எது வேணாலும் செஞ்சிருப்பாங்க. என் புருஷன் சொன்னா சரியா இருக்கும், என் புருஷன் கிங்கு, என் புருஷன் அடிச்சுக்கிறது இந்த ஊர்ல ஆளே இல்லை, எது சொன்னாலும் எது செஞ்சாலும் அது சரியா இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் புதன் நீச்சம் ஆகிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். இந்த துணைக்கு இடையே சில ரகசியங்களை கொண்டு வந்து விட்டுரும். ஏன் நீ அடிமையா இருக்க, நீ ஏன் பேச்சை கேட்குற, நியாயமாவா பேசுகிறான் அந்த ஆளு, இல்லை நியாயமாவா பேசுகிறாங்க இவங்க, இந்த பொண்ணு இந்த பொம்பளை, இப்படி சிக்கலை விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா பேசுறதெல்லாம் சரியா பேச முடியாது, புத்திசாலித்தனமா பேச மாட்டீங்க. சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் புதன் நீச்சம் அப்படிங்கிறதுனால உங்களை சொல்லி குத்தல்ல, இந்த காலகட்டத்தில் புதன் நீச்சம் அப்படிங்கிறதுனால தெளிவா பேச முடியாம சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய இடம். தப்பு தப்பா பேசுவீங்க, தப்பு தப்பா யோசிப்பீங்க. வழக்கம் போல நம்ம எது செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதிகாரத்தை பயன்படுத்துவீங்க. இங்கதான் ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும். அதுக்கப்புறம் பிரிவு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த கணவன் மனைவி, இதுவரைக்கும் எதிர்ப்பே தெரிவிக்காம இருந்த கணவன் மனைவி, இதுக்கு மேல உங்களது பேச்ச இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்கு கேட்கறது கஷ்டம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சுக்கிரன் காதல் விவகாரங்களை குறிக்கிறவர், ராகு ரகசிய விவகாரங்களை குறிக்கிறவர். ரகசியம்னா இது ஒருத்தவங்க மனசுல இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு சூட்சமமான விஷயம் பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் சுக்கிரன் காதலுக்குரியவர், ராகு ரகசியத்துக்குரியவர். அதனால சுக்கிரன் ராகு சேர்ந்ததுனால திருமணத்துக்கு புறம்பான உறவுகளை, ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சிக்கல்ல, பயப்படாதீங்க. நம்ம தலையில எழுதுனதை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம சுத்தமா இருக்கலாம், அடுத்தவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அவங்க கர்மா சரியா இருந்ததுன்னா நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அந்த மன தைரியத்தோட இதை கேளுங்க. இந்த சுக்கிரன் ராகு ரகசிய உறவுகளை 100% ஏற்படுத்தும், அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இங்க எந்த அளவுக்கு நாமளோ நம்முடைய துணையோ உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எங்கெங்கெல்லாம் அந்த ரகசிய உறவுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் இடம் கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய துணை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியா உடை உடுத்த ஆசைப்படுவாங்க. கவர்ச்சியான மனிதர்களை, அடுத்த பாலினத்தவரை பார்ப்பாங்க. ரகசியமா மனசுல காம இன்பங்களை ரசிப்பாங்க. ரகசிய உறவுகளுக்கு ஆசைப்படுவாங்க. இது அவங்க மேல குத்தம் இல்லை, இந்த கிரக அமைப்பு அப்படி. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஸ்டடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் ராகு உங்களுக்கு உறவுகளில் பாதுகாப்பையும் கொடுப்பாரு, பாதுகாப்பை இல்லாத வழியாகவும் ஆக்குவார். உங்கள் மனசை பொறுத்து இருக்கு. இன்னொரு விஷயத்தை ஏற்படுத்துவார், அதுதான் இங்கே பெரும் பிரச்சனையே. நீங்கள் எவ்வளவுதான் திருப்திப்படுத்தினாலும் உங்களது துணையை திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த ஏக்கத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் முடிவில்லாத ஏக்கத்தை கொடுக்கும், உறவுகளை இழக்கத்துக்கு தைரியத்தை கொடுக்கும். இயல்பாகவே அடுத்தவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும், அடுத்த பாலினத்தவர்கள் மேலே.
நாம் ஏன் இவ்வளவு தாழ்ந்து இருக்கோம், நம்ம ஏன் இவ்வளவு சம்பாதிக்காமல் இவ்வளவு ஏழையாக இருக்கோம், அவங்க பாருங்கள் அவ்வளவு எப்படி பணக்காரங்களாக இருக்காங்க. அப்படியே ஸ்டெப்பாக மாறும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க, அது அப்புறம் பெருசாகும், அப்புறம் எங்கேயோ கொண்டு போய் விடும். ஒரு ஆழமான தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது தான் சரியான வழி. என்னதான் வேலை தொழில் இருந்தாலும் உங்களது துணையை கண்டிப்பாக இன்னொரு 4-5 மாதத்துக்கு கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இல்லைன்னா குடும்பத்தில் 100% பிரச்சனை இருக்குது. கருப்பன் சொல்கிறான் அப்படிங்கிறது மாதிரி 100% பிரச்சனை இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க. நல்ல உறவை ஏற்படுத்துங்க. ஆடம்பரத்தை அனுபவிக்கிறது மாதிரி அனுபவிக்க வச்சு புரிய வைங்க. வாழ்க்கையினுடைய கௌரவம் எது, என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அடுத்தது போதை ஒரு பெரிய பிரச்சனையே இப்போ வரும் இந்த காலகட்டத்தில். ராகு போதைக்கு உரியவர். ஆணாக இருந்தால் மது போதைக்கு அடிமையாக்கும், பெண்ணாக இருந்தால் பேராசை போதைக்கு அடிமையாக்கும். அதுபோல் உணர்ச்சிகளை அடக்க முடியாத சூழ்நிலை வரும். என்ன ஆசைப்பட்டாங்களோ முடிஞ்ச வரைக்கும் அடக்கி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு வெடிக்க வச்சுருவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களது துணை கணவனோ மனைவியோ அப்போ ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அந்த உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிங்க. உணர்ச்சிகள் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்பாங்க. நான் முன்னாடி சொல்லிட்டேன், நிறைய எதிர்பார்ப்பாங்க. அன்பு, மரியாதை, கௌரவம், ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. இல்லற வாழ்க்கையில் பாலியல் திருப்தி, அதில் திருப்திக்கு இயங்குவாங்க. ராகு சுக்கிரனின் ஆதிக்கம் மாய உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு மாதிரியாகவே ஒரு சீரான இதிலே இருக்காது, நேராக போகிறது மாதிரியே இருக்காது, ஏதோ சிக்கல் இருக்கிறது மாதிரியே உங்களுக்கு மனப்பிறழ்வை கொடுக்கும். ஒரு அமைதியின்மை ஏற்படுத்தும். பிரச்சனை எங்கேயோ என்னமோ நடக்குதுங்க மாதிரியே ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்காக நான் சொல்கிறேங்கிறதுக்காக பதட்டப்படாதீங்க. முதல்ல நீங்கள் நேர்மையாக கட்டுப்பாட்டோடு இருங்க. அவங்களுக்காகவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு காட்டிக்கிங்க. அதை புரிய வைங்க. நேர்மையாக நான் இருக்கேன், உனக்காகவே வாழ்கிறேன், உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், இறங்கி போங்க. மனைவியாக இருந்தால் தப்பு இல்லை, கணவனாக இருந்தால் இறங்கி போங்க. இந்த 4 மாதம் 5 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதங்கள். கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் இந்த குடும்ப கௌரவம் வராது. விட்டு கொடுத்து போகிறதுல அதனால் தப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு ராகு சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்பு. கட்டுப்பாடற்ற ரொம்ப ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் ஆசையையும் நிறைவேற்ற சொல்லும். அப்படி ஆசையை நிறைவேற்றல, இயலாமல் போயிடுச்சு, முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா ராகு கோபத்தை அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளவு இன்பங்கள் இருந்தாலும் காம இன்பம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானது, மைய புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுவே கிடைக்கல அப்படின்னா அவங்க எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க, நம்மளையும் இழக்கிறதுக்கு. அப்போ இந்த எச்சரிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையான அன்பு வச்சுருந்தீங்க, உண்மையாக மதிச்சிங்க அப்படின்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கு சொந்தம். இந்த காலகட்டத்தில் நீங்களும் அதே மாதிரி இருக்க வேண்டிய அமைப்பு. அப்போ உங்களுக்கு பொதுவாகவே என்ன நடக்கும்? சிம்ம ராசிக்கு பொதுவாகவே கோபம் அதிகம் உண்டு. இந்த கோபம் எங்கேருந்து வருது? சூரியன் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். முன்கோபம் ஜாஸ்தி. அந்த சூரியன் இப்ப கோச்சார அடிப்படையில் எங்க இருக்கார் அப்படின்னா சனி கூட சேர்ந்திருக்காரு, களத்திர ஸ்தானத்துல சேர்ந்திருக்காரு. நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமானது களத்திரம் அப்படிங்கிறது. அதை பத்தி தான் இப்ப கணவன் மனைவி பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தலைப்பு பார்த்தே நீங்க கொஞ்சம் மனசங்கடம் அடைஞ்சிருப்பீங்க. அதுக்கான காரணங்கள் இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ மனைவி ஸ்தானம் எதை நம்ம சொல்ல முடியும்? 7ஆம் வீடை சொல்ல முடியும். இப்போ அந்த வீட்டில் சூரியன் சனி 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. இன்னும் 1 மாதத்துக்கு ஓடும். இந்த 1 மாதம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்குதோ அதுதான் ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு சில வருடங்கள் கூட இந்த நல்லதும் கெட்டதும் பயணிக்கும். அடுத்தது சனி பகவான் இன்னொரு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இந்த 7ஆம் வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்குள்ளார. ஆனால் இந்த 2 மாதங்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான மாதம். ஏன்னா அந்த சூரியன் சனி சேர்க்கை என்ன நடத்தும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அப்படின்னா விரக்தியையும் தாமதத்தையும் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் திருப்திகரமாக அமையாது. திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு கோபம் வரும். உங்களுடைய அதிகாரத்தை பார்த்தே சில பேர் ரொம்ப ரகடாக இருக்காங்களே, ரொம்ப நான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்காங்களே அப்படின்னு கூட சில நிகழ்ச்சிகள் தள்ளி கூட போகலாம் திருமண நிகழ்ச்சியில். அப்போ உங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது சொந்தத்தில் அமையாது. அப்படியே அந்நியத்திலே அமைஞ்சாலும்
வேற்றுமையோடு தான் இருக்கும், கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்ப அந்த அவங்க வீட்டுல சூரியன் போயிட்டாரு 7ஆம் வீட்டுக்கு, அதாவது மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானத்துக்கு சூரியன் அங்க போய் இருக்கிறார். அங்க ஏற்கனவே சனி இருக்கார். ரெண்டு பேத்துக்கும் ஒத்து வருமா? சூரியனுக்கும் சனிக்கும் பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்ப எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி தான் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப சந்தேகம் அதிகமா ஏற்படும், அடக்கி ஆளக்கூடிய அந்த குணம் அதிகமா வெளிப்படும். அதனால கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். கூட்டு குடும்பமா இருக்கிற நீங்க பிரியத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. தனி குடும்பமா போவோம் அப்படின்னு உங்களது துணை சொல்லும். ஏன்னா அங்க அவங்களுக்கு சுதந்திரம் இருக்காது. சில ரகசியங்களை மறைக்கிறதுக்காகவே தனி இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா தனி வீட்டில் வாழறது அவங்களுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சூரியன் சனி இணைவு தான். அது மட்டும் இல்ல, சனி பகவான் கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்துவார். அவருடைய குணமே அப்படிதான். ரொம்ப பொறுமையா யோசிப்பாரு, ரொம்ப பொறுமையா செயல்படுவாரு, கொஞ்சம் உறவுகள்ல மகிழ்ச்சி இல்லாம செய்வாரு. முக்கியமா இந்த அமைப்பு எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் ஈடுபாடு இல்லாம இருக்கும். கொஞ்சம் அவங்க மேல மரியாதை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், அவங்களுடைய மதிப்பை இழக்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்ல, சிம்ம ராசிக்கு ஒரே பிரச்சனையான கிரகம் எதிரிமா சனிதான். மற்ற எல்லா கிரகம் கூட நல்லது செய்யும், ஆனா சனி எதிரியை உருவாக்கும். எதிர்பாலின ஆண்களோ பெண்களோ அவர்கள்ட்ட பிரச்சனையை உருவாக்கும். இந்த சனி மாதிரி உங்களுக்கு வேற எந்த கிரகமும் தொந்தரவு கொடுக்காது. அதனாலதான் சனீஸ்வரனை சிம்மராசி நண்பர்கள் எப்பொழுதுமே மதிக்கணும், வணங்கணும். சனிக்கிழமை விரதம் இருக்கிறது சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மிக மிக நல்லது. ஏன்னா எதிரிகள் காலில் விழுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவர் உங்க ராசிக்கு எதிரினா அவர் காலில் விழுந்துருங்க. அது மட்டும் இல்ல, சிம்ம ராசிக்கு தாமதமான திருமணம், தாமதமான தாம்பத்திய வாழ்க்கை நடக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க, பிரபஞ்ச அர்த்தம். இது வரைக்கும் எந்த ஒரு ஜோதிடரும் இந்த காரணத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏன் திருமணம் லேட் ஆகுது, அல்லது ஏன் குடும்ப உறவுல உடனே ஈடுபட முடியல, இல்லற வாழ்க்கையில ஏன் உடனே ஈடுபட முடியல, அதுல ஒரு தடை வருது, அதுல பிரச்சனைகள் வருது, பிரிவு வருது, அப்புறம் மீண்டும் இணையறீங்க, அந்த ஈகோ ஏன் அதிகமா இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பிரபஞ்ச விதியும் ஒன்று இருக்கு. சிம்ம ராசியை படைச்சதுக்கான நோக்கம் என்ன அப்படி தெரியுமா? கடவுளுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்துல நீங்க இந்த களத்திர வாழ்க்கையில, அதாவது காம வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில, தாம்பத்திய வாழ்க்கையில உங்களது கவனத்தை செலுத்தக்கூடாது அப்படிங்கறத கடவுள் விரும்புகிறார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய அதிபதி சூரியன். சூரியனும் சந்திரனும் இந்த பிரபஞ்சத்துல ராஜா ராணி மாதிரி. ஒருவர் கர்மாவுக்காகவும் இன்னொருவர் கடமையை செய்வதற்காகவும் உருவாக்கப்பட்டவர்கள். ஏன்னா சூரியனுடைய கடமை என்ன தெரியுமா? அடுத்தவர்களை வழி நடத்துவது, அவர்களுக்கு உதவுவது, அவர்கள் வாழ்க்கையில ஒளி கொடுப்பது. பலவீனமா இருக்காங்கல்ல அவங்கள தூக்கிவிட்டு தைரியத்தை கொடுத்து முன்னேற்றுவது. அதே போல சந்திரனுக்கு என்ன வேலை? பலவீனமான ஏழைகளுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கிறது, ஒரு தாய்மை உள்ளத்தை கொடுக்கிறது, உதவுறது மக்களுக்கு. இதுதான் சந்திரனுடைய சூரியனுடைய வேலை. அப்ப இதை நிறைவேற்றாம எடுத்த உடனே திருமண வாழ்க்கையில நீங்க புகுந்துட்டீங்க அப்படின்னா, இப்படி உங்களை நம்பி இருக்கிற, உதவியை தேடிக்கிட்டு இருக்கிற இவங்களுக்கெல்லாம் யார் உதவி செய்யறது? அதனாலதான் உங்களுடைய திருமண வாழ்க்கையோ தாம்பத்திய வாழ்க்கையோ இல்லற வாழ்க்கையோ கொஞ்சம் தள்ளி போடுறாரு கடவுள். நான் ஏதோ கதை சொல்றேன் அப்படின்னு நினைக்கலாம். 100% இதுதான் உண்மை. இது ஜோதிடத்துல இருக்கு. விவரம் தெரிஞ்ச ஜோசியத்தை நீங்க கேட்டு பாருங்க, இதுதான் உண்மை. அதனாலதான் சிம்ம ராசியினுடைய 6வது வீடு மகரம். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க புரிஞ்சுப்பீங்க. சிம்ம ராசியினுடைய 6வது வீடு மகரம். அந்த மகரத்து அதிபதியும் சனி. உங்களது 7ஆம் வீடு கும்பம். அந்த கும்பத்துக்கு அதிபதியும் சனி. 6வது வீடு எது தெரியுமா? கடமைகளை நிறைவேற்றுவதற்காக 6ஆம் வீடு வருது. 7ஆம் வீடு என்ன தெரியுமா? அந்த கடமைகளை நீங்க தெளிவா நிறைவேற்றிட்டீங்க, உலகத்துக்கு நல்லது செஞ்சிட்டீங்க, 4 பேரை வாழ வச்சீங்க அப்படின்னா 7வது வீடு உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதாவது குடும்ப வாழ்க்கை. 7வது வீடு குடும்ப வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம். 6வது வீடு பொது உடைமை, பொதுவா மக்களுக்கு நல்லது செய்யறத சொல்ற இடம். 7வது வீடு குடும்பத்தை பத்தி சொல்ற இடம். 6வது வீட்டுல உங்க கடமையை செஞ்சீங்க அப்படின்னா இறைவன் 7வது வீட்டை சிறப்பா மாற்றி அமைப்பார். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுது அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா முடிஞ்ச வரைக்கும் புரிய வச்சிருக்கேன். இதுதான் உண்மை. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கடவுள் இதைத்தான் விரும்புறார். அதாவது ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, முதல்ல இந்த உலகத்துக்கு நல்லது செய்யுங்க, அடுத்தது திருமணம் செஞ்சீங்க, குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சுக்கிரன் வேகமான கிரகம், வேகமா நகரக்கூடிய கிரகம். அது வருஷத்துக்கு பல முறை ராகுவோட இணையுது. ராகு மிக மிக வேகமானது. அதனுடைய தாக்கம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஏற்படும், நம்ம இல்லைன்னாலும் அதுதான் உண்மை. அப்ப ராகு சுக்கிரன் அடிக்கடி மாறி மாறி இணையறதுனால இன்பங்களுக்கு பேர் போனது. நல்ல இன்பமா கெட்ட இன்பமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உலக இன்பங்களை
உருவாக்கக்கூடிய கிரகம், உறவுகளை உற்சாகமாக வச்சுக்கக்கூடிய கிரகம், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் பெருக்கமடையறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம். புரிஞ்சுதுங்களா? உலக இன்பம்னா உறவுகள், பரிணாம வளர்ச்சி, இனப்பெருக்க அமைப்பு, இதை தான் சொல்கிறோம். அப்போ அதனால் அதன் பண்புகளுக்கு ஏற்றது மாதிரி அந்த உணர்வுகளுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சுக்கிரன் கடவுள் மாதிரி இருப்பார், எந்த ஒரு தீங்கையும் செய்ய மாட்டார். அதே நேரத்தில் இப்போ சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துக்கு போயிருந்தா இதை நல்லபடியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம கோடீஸ்வரன் சொல்லிட்டேன். ஆனால் ராகு விவகாரமான பையன். ராகு இணைஞ்சிருக்காரு. ராகு காதல்லையும் தலையிடுவார், பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு. ராகுனாலே அசுப குணம். காமக்கோள் சுக்கிரன், போதைக்கோள் ராகு. அப்போ ரெண்டும் சந்திக்கும் போது ஆசைகள் பேராசையாக மாறும். அந்த பேராசை நல்ல வழியில் போனோம்னா நம்மளை கோடீஸ்வரனாக்கும், கெட்ட வழியில் போனோம்னா பிச்சை எடுக்க வைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். பல சேர்க்கை நமக்கு பிரச்சனை இருக்காது, எந்த கிரக அமைப்பும் சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த கிரக அமைப்பு ஒரு மாயை ஏற்படுத்தி நம்ம பூர்வீகம் வரைக்கும் அதை பாதிப்பு கொடுக்கும், அமைதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும். பூர்வீகத்தோடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையே இதை தடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால இந்த காலகட்டத்தில் ஆசைப்படலாம், பேராசைப்படலாம், ஆனால் நேர்மையான வழியில் அதை அனுபவிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இப்போ கோச்சார் அடிப்படையில் 3வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதி சுக்கிரன். அவர் 8வது வீட்டில் இருக்கார். 3வது வீடு தைரியம், வீரியத்தை குறிக்கக்கூடிய இடம். 10 வேலை தொழிலை குறிக்கக்கூடிய இடம். ரொம்ப முக்கியமான விஷயங்க. இரண்டுமே சுக்கிரன் ஆளக்கூடிய இடம். தைரியம், வீரியத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா சுக்கிரன் சுகபோகங்களை அளிப்பார். அவரே 10வது வீட்டுக்கும் தொழிலுக்கும் அதிபதி. உங்களை சொகுசா வச்சுப்பாரு, கோடி கோடியா பணத்தை கொட்டுவார், எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க வைப்பார். அவர் இப்ப 8வது வீட்டில் இருக்காரு. இங்கதான் சிக்கலை. தொழில் செய்யற இடத்துலையும் வேலை செய்யற இடத்துலையும் உங்களுக்கு உண்மையை சொல்ல போனா மனம் கண்ணா பின்னான்னு போயிட்டு கெட்ட வழியில பணம் சம்பாதிக்கலாமா, பணம் நிறைய வரும்போது இந்த ஆணையோ இந்த பெண்ணையோ அனுபவிக்கலாமா, அல்லது அவங்கள தப்பான பார்வை, தப்பான பாதைக்கு கொண்டு போய் நம்ம சந்தோஷத்தை தீர்த்துக்கலாமா அப்படின்னு வேலை செய்யற இடத்துலையும் தொழில் செய்யற இடத்துலையும் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்ல, சுக்கிரன் வீட்டுல குரு இப்ப இருக்கார். 10வது வீட்டுல பிரம்மாண்டமா பணம் வரும், பிரம்மாண்டமான ஆசைகள் வரும். அந்த ஆசைக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் கொட்டி கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். என்னுடைய உடைமைகள், செல்வங்கள், பணம், பொருள் எல்லாமே இந்த ஆசைக்காக அப்படின்னு இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். எப்பொழுதுமே ரெண்டு பக்கம் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. நல்லதா யோசிச்சிங்க அப்படின்னா உங்க வர்க்கத்துக்கே பணம் சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், அள்ளி அள்ளி கொடுக்கலாம், நல்லது செய்யலாம். ஆனா மாத்தி யோசிச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற சூழ்நிலையும் உருவாகும். இது எல்லாமே ஒரு அற்புதமான விஷயம். ஆண்டவன் எவ்வளவு அற்புதமானவர் அப்படின்னு இதுலயே உங்களுக்கு தெரியும். என்னன்னா நல்லதையும் கெட்டதையும் உங்க கையிலே கொடுத்துட்டார் உருவாக்குறத. அந்த பட்டன் உங்க கையில இருக்கு. உங்களுக்கு நல்லது கிடைக்கணுமா, நல்ல பட்டனை அழுத்துங்க. கெட்டதை கிடைக்கணுமா, கெட்ட பட்டனை அழுத்துங்க. அவ்வளவுதான். இவ்வளவு பிரச்சனை இருக்கு, தட்டு தடுமாறி இந்த பிரச்சனை ஏற்கனவே எங்க குடும்பத்துல இருக்குது, அல்லது அது மாதிரியான அறிகுறி இருக்குது, அல்லது இந்த பிரச்சனையே எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா எல்லாத்துக்கும் இறைவன் வழி சொல்லியிருக்கார். நம்மள ஒரு டிசைனா தான் மனுஷன் படிச்சிருக்காரு. ஆடுறவனை ஆட விட்டோம், ஓடுறவனை ஓட விட்டோம், பலி கொடுக்கறது. அப்ப காலடியில் விழுந்தவனை என்ன செய்வார்? பலி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அங்கதான் சுவாரஸ்யமே. இறைவா நீ இருக்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் வந்தாலும் நம்மளை காக்கக்கூடிய ஒரே வழி இறைவன்கிட்ட தான் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில சுக சௌக்கியங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா யாருடைய வலிமை அதிகம் இருக்கணும்? சுக்கிரனுடைய வலிமை அதிகமாக இருக்கணும். அதுவும் திருமண வாழ்க்கை இனிமையா இருக்கணும் அப்படின்னா, திருமண தடை வரக்கூடாது அப்படின்னா, திருமணத்துக்கு தாமதமானா அல்லது குழந்தை பாக்கியத்துக்கு தாமதமானா அல்லது நம்ம பொருளாதார சிக்கல் வந்ததுன்னா, குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்ததுன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிரன் தான், களத்திரக்காரகன். அப்ப சுக்கிரனை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை குறிப்பா செய்யுங்க. இந்த பரிகாரம் சுக்கிரனுக்குரிய பரிகாரம் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையும் போக்கி நம்மளை பொருளாதாரத்துல முன்னேற்றக்கூடிய, செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது. அப்ப நம்ம சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் அந்த பரிகாரத்தை செய்ய போறோம். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து சுக்கிரனையும் மகாலட்சுமியும் வழிபட போறீங்க. இந்த விரதம் இருக்கிறதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய சிலை சின்னதா எந்த உலகத்துல வேணாலும் இருக்கலாம். உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவிலில் போய் கருவறையில் வச்சு வணங்கிட்டு நவக்கிரக 9 சிலை இருக்கும், அதில் வச்சு சுக்கிரனுக்கு பக்கத்தில் வச்சு 9 முறை சுற்றி வந்துட்டு அந்த சுக்கிரன் சிலையை வீட்டுக்கு கொண்டு வாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த விரதத்தை ஆரம்பிங்க. 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். 6 ஏன் அப்படின்னா
சுக்கிரனுக்கு உரிய எண் 6. அதனால 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிங்க. நல்லா கேட்டுங்க, இது சாதாரண விரதம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தீர்க்கவே முடியாது, குடும்பமே பிரிஞ்சிருச்சு அல்லது பிரிய போகுது, அடுத்தவங்களால பிரச்சனை வருது, தீர்க்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணாலும் இந்த விரதத்தை மட்டும் நீங்கள் இருந்து பாருங்க. 6 வெள்ளிக்கிழமை அந்த விரதம் முடியறதுக்குள்ளார அவங்க பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெந்நீர் ஆடை உடுத்திக்கிங்க. வாசல்லையும் பூஜை அறையிலையும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்குங்க. பொடியால் போடாதீங்க, கலர் பொடியால் போடாதீங்க, மண் பொடியால் போடாதீங்க, பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. ஏன்னா சுக்கிரனுக்குரிய கோலம் போடணும். ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்க, இதே கோலத்தை வாசல்லையும் பூஜை அறையிலையும் போட்டுங்க. அடுத்தது நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாமல் சுத்தமான நெய் ரொம்ப முக்கியம். அப்புறம் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி உருவ படம் இருந்ததுன்னா அலங்காரம் செஞ்சுக்கங்க. அதாவது பொட்டு வச்சு, சந்தனம், குங்குமம் வச்சு, பூ மாலை போட்டுக்குங்க. சுக்கிரன் சிலைக்கும் வெண்ணிற ஆடை அந்த துணியால் சுற்றிக்குங்க. அடுத்தது 6 பஞ்சகவிய விளக்கு, 6 பஞ்சகவிய அகர்பத்தி, 6 பஞ்சகவிய சாம்பிராணி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 6 இது இருக்கணும். அது என்னங்க பஞ்சகாவியம் அப்படின்னா, சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த 5 பொருளை வச்சு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் இந்த பஞ்சகவிய பொருட்கள். இந்த 5 பொருளும் யூஸ் பண்ணீங்க, 6 பொருளாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் ஹோமம் செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும். அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை துஷ்ட சக்திகளும் வெளியில் போயிடும். வாசனை, புகை வீடு முழுதும் பரவும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 6 ஏற்றும் போது அதிக புகையை வரும். ஆனால் வீடு துஷ்ட சக்திகளால் நிறைஞ்சிருந்தது அப்படின்னா சுத்தமாயிடும். உங்கள் வீடு மட்டும் இல்லை, உங்கள் ஊரே சுத்தமாயிடும். அவ்வளவு சக்தி அந்த பஞ்சகவிய பொருட்களுக்கு உண்டு. இந்த 3 பொருளையும் பயன்படுத்துங்க. அடுத்தது முக்கியமாக பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். ஏன்னா வெண்மை. பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய ஈர்ப்பு உண்டு. நம்ம பரிசில் கூட எப்பொழுதுமே வச்சுருங்க. அது மாதிரி தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வச்சுக்கிங்க, பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. நார்மல் கற்பூரத்தால் ஏற்ற வேண்டாம், இந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. இந்த பொருட்கள் எல்லாமே மிக சுத்தமானதா, தரமானதா கிடைக்குதான்னு பாருங்கள். ஒரே இடத்துல கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க பாருங்கள், 904336888626 குட் பேபி, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சுத்தமான தரமான நெய், பஞ்சகவிய பொருட்கள், அகர்பத்தி, விளக்கு, இப்படி பூஜை பொருட்கள்லாம் சுத்தமாக தயாரித்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், பாரம்பரியமான பொருளை வச்சு உணவுப் பொருள், வெயிட் லாஸ் பவுட்ரு, வெயிட் கெயின் பவுட்ரு, செக்குலாட்டின எண்ணெய்கள், இப்படி சுத்தமான ஒரு 60 வகையான பொருட்களை தயாரித்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அல்லது சாமிக்கு தானே அப்படின்னு அலட்சியமாக எங்கேயோ கிடைக்கிற ஒரு நெய்யவோ அல்லது பூஜை பொருளையோ வாங்கி பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் செலவானாலும் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பரிகாரம் தரமானதாக இருக்கும். அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் மனசும் அந்த பொருளும் சுத்தமாக தரமானதாக இருந்தால் ஓகே, பரிகாரம் 100% ஜெயிக்கும். அடுத்தது இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு விநாயகரை வணங்கி ஆரம்பிங்க. குலதெய்வத்தை வணங்கிக்குங்க. அடுத்தது வெண்தாமரை மலர், அந்த மலரால் அர்ச்சனை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு இந்த மகாலட்சுமி சுக்கிர மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட திஷ்ட ஸ்வாகா ஹீ மிகுந்த மிருணாளபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்க்கவம் பிரணமம் யகம் அப்படிங்கிற இந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம். லக்ஷ்மி மந்திரம், சுக்கிரன் மந்திரம். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து காலையிலையும் மாலையிலையும் 6 முறை உச்சரிங்க. அடுத்தது பால் பாயாசம் நைவேத்தியம் வைக்கலாம். ஏன்னா அதுவும் வெண்மை. ஏன்னா வெண்மை அப்படின்னா சுக்கிரனுக்கு உரியது. வெள்ளிக்கிழமை முதல் நாள் இரவு என்ன பண்ணுறீங்க, இதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். மொச்சை பயிர் இருக்குல்ல, தண்ணீரில் நல்லா ஊற வச்சுக்கிங்க. ஓரளவுக்கு ஒரு 1/2 கிலோ இருக்கிற அளவுக்கு ஊற வச்சுங்க. காலையில் ஊர்ன மொச்சை பயிரை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மரத்தடியில், அத்தி மரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அத்தி மரத்தில் ஊற்றிட்டு மொச்சை பயிரை கொஞ்சம் அள்ளி பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க, அது சாப்பிடட்டும். அதில் கொஞ்சம் மொச்சை பயிரை சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக ஈவினிங் கோவிலுக்கு போகிறீங்களே, கோவிலுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக போங்க. சிவன் கோவிலுக்கு போய் சிவனை வணங்கிட்டு நவக்கிரகத்தை 9 முறை சுற்றிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு இதை கொஞ்சம் கொடுங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி காலையில் செஞ்சு வச்சுருப்பீங்க, எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்படியே வச்சுருங்க. ஈவினிங் அதே மாதிரி வந்து இந்த
மந்திரத்தை சொல்லி பரிகாரத்தை முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இதை மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சுத்தமாக அழிஞ்சிரும். குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் செல்வத்துக்கு பிரச்சனை வந்தாலும் அப்படி காத்து நிற்கும் இந்த பரிகாரம். அதனால் நம்பிக்கையாக இந்த பரிகாரம் செய்யுங்க. ஆனால் இன்னொன்று, எவ்வளவுதான் பரிகாரங்கள் செஞ்சாலும் தன்னம்பிக்கை, மனதைரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது கூட தான் அந்த பரிகாரங்களும் வேலை செய்யும். எல்லா ராசியுமே நல்ல ராசி தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா ராசியுமே நல்ல ராசி தான். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குது, தெய்வம் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் உங்கள் ராசிக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். போய் கேளுங்க டைம் இருந்தால். எல்லா நன்மையும் கிடைக்கணும் அப்படின்னா தைரியமும் தெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். அதனால் நாம் நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சோம்னா விதியும் நம்ம வசமாகும். விதி மீறி எதுவுமே நடக்காது. தெய்வங்களை தினம் ஒரு நிமிஷமாவது நினச்சி வணங்குங்க. தெய்வத்துக்கு மரியாதை கொடுங்க. மனிதர்களை மதியுங்க. முக்கியமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையும் மதிச்சிங்க அப்படின்னா தெய்வமே தலை வணங்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், செல்வ வளம் பெருகணும், அதிர்ஷ்டம் தேடி வரணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது மாதிரி கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.